வணக்கம், இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கிளிநொச்சி உதயநகரில் ஒரு 8 பரப்பு காணி வீடு பயன் தரும் மரங்களுடன் விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் இந்த காணொலியில் நாங்கள் பார்வையிட இருக்கிறோம். இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுகின்ற அனைத்து காணொலிகளும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். அது மாத்திரமில்லாமல் நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டுமா இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், டிக்டாக் ஆகிய 3 தளங்கள்லையும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்தி தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த காணி தொடர்பான விவரத்துக்கு போவோம். இந்த காணி உதயநகர் கிழக்கில் தான் அமைந்திருக்குது. முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மதில் எல்லாம் கட்டி அழகான டபுள் கேட் போடப்பட்டிருக்குது. ஒரு கடையும் இதில் காணப்படுது. இப்பொழுது நீங்கள் பார்வையிடுவீர்கள். இது இந்த காணிக்குள்ளே அமைந்திருக்கிற கடையாக காணப்படுது. அதாவது 15 அடி நீளமும் 10 அடி அகலமும் கொண்ட கடையாக காணப்படுது. இந்த கடையும் வீட்டினுடைய சேர்ந்து வரும் கதவு பின்பகுதியால் நீங்கள் பாவிக்கலாம். முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக கேட்டுக்கு மேலே டிசைன் பண்ணி டபுள் கேட்டும் போட்டிருக்கணும். இப்போ நாங்கள் உள்ளே சென்று விவரங்களை பார்வையிடுவோம். பயன் தரும் மரங்களும் இதுக்குள்ளே நிறையவே நிற்குது. அதாவது கமுகு ஒரு 25 நிற்குது, தென்னை ஒரு 15 நிற்குது, அதில் 4 காய்க்குது. அது தவிர தேசிய ஒரு 5 நிற்குது. இவ்வாறு பயன் தரும் மரங்களுடனும் இந்த காணி விற்பனைக்காக வந்திருக்கு. கடை வெளிப்பகுதி பூச்சி வேலை இருக்குது. கடை உள்பகுதி வெளிப்பகுதி பூச்சி வேலை இருக்குது. மற்றபடி அனைத்து வேலைகளும் நிறைவடைந்திருக்கு. வீடு பார்த்தோம்னு சொன்னால் 3 அறை விராந்தை கிச்சன் என்று சொல்கிற அமைப்பில் வீடும் இருக்குது. காணி முழுவதுமே பயன் தரும் மரங்களும் காணப்படுது. நிறைய மரங்கள் நிற்கிது. பிலாமாவெல்லாம் ஒவ்வொன்று நிற்கிது. அது தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் கோழிக்கூடும் இருக்குது. இன்னும் ஒரு சிறிய வீடும் இருக்குது. அந்த வீடு நீங்கள் வாடகைக்கு கொடுத்துக்கொள்ளலாம். அவ்வாறு அமைந்த ஒரு காணியாக காணப்படுது. நான் குறிப்பிட்டிருந்தது போல் இந்த பகுதியில் பாருங்கள் எவ்வளவு தேசியில் காய் இருக்குதுன்னு சொல்லி அந்த மரத்தில். அவ்வாறு நல்ல ஒரு இடத்துல இந்த காணி அமைந்திருக்கு. அதாவது ஏனையின் பிரதான வீதியில் இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இந்த காணி காணப்படுது. இந்த காணியினுடைய சைட் பகுதியில் அரைவாசி மதில் கட்டப்பட்டிருக்குது. நல்ல ஒரு குடிதண்ணிக்கு உகந்த வற்றாத நீரோட்டத்தை கொண்ட ஒரு கட்டுக்கிணறும் காணப்படுது. அது தவிர பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலியினுடைய ஒரு சைட் கொங்கிரீட் தூண் போடப்பட்டு தகரம் எல்லாமே பலப்பாக பூட்டியிருக்கணும். இப்போ நாங்கள் அப்படியே சுற்றி மற்ற பகுதியையும் பார்வையிடும். இதில் இருக்கிற கோழிக்கூட்டையும் பார்வையிட்டு கொண்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கோழி ஒரு 50 கோழி வளர்க்கக்கூடிய மாதிரி ஒரு கோழிக்கூடும் இருக்குது. அது தவிர ஒரு சின்ன கோழிக்கூடும் காணப்படுது. அது பிரயோசனம் இல்லை உங்களுக்கு. இந்த 50 கோழி வளர்க்குற இந்த கூடு உங்களுக்கு பிரயோசனப்படும். நீங்கள் ஊர்கோழி வளர்த்து கொள்ளலாம். அது தவிர இஞ்சால சின்ன கூடு இருக்குது. இது உங்களுக்கு பிரயோசனப்படாது. அது தவிர நான் குறிப்பிட்டிருந்த பயன் தரும் மரங்கள் எல்லாமே இந்த பகுதியில் காணப்படுது. இந்த பகுதியில் தான் பின்பகுதியில் பாருங்கள் அந்த நான் குறிப்பிட்டிருந்த தற்காலிக வீடு ஒன்றும் இருக்குது. இந்த வீட்டை நீங்கள் வாடகைக்கும் கொடுத்து கொள்ளலாம். காணியை சுற்றி 4 திசையுமே பாதுகாப்பான அயல் காணப்படுது. நீங்கள் பாதுகாப்பு தொடர்பாக எந்த ஒரு ஐயமும் கொள்ள தேவையில்லை. உதயநகர் கிழக்கு ஒரு டவுனான ஏரியா தான். நிறைய வீடுகள் உள்ள ஒரு பகுதியில் தான் இந்த காணி விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணிக்குள்ளே அமைந்திருக்கிற தற்காலிக வீட்டை தான் நாங்கள் இப்போ சுற்றி பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம். பரவாயில்ல, அதுவும் ஒரு பெரிய வீடு தான். நீங்கள் வாடகைக்கு கொடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி தான் அந்த வீட்டினுடைய அமைப்பும் காணப்படுது. பாருங்கள், நல்ல பெரிய வீடாகவே இருக்குது. நல்ல ஒரு வீடு. ஒரு நபர் 2 நபர் இருப்பவர்களுக்கு நீங்கள் வாடகை கொடுத்துக்கொள்ளலாம். இஞ்சால பக்கத்தில் நான் குறிப்பிட்டிருந்தது போல் அருகாமையிலேயே பெரிய வீடு இருக்கிறதையும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், அவ்வாறு அமைந்த நல்ல ஒரு காணி. தவற விடாதீர்கள் உறவுகளே. அடுத்ததாக நாங்கள் இந்த காணிக்குள்ளே அமைந்திருக்கிற வீட்டை பார்வையிடுவோம். வீட்டை உள்ளே சென்று வீட்டினுடைய அமைப்பை பார்வையிடுவோம். நல்ல ஒரு பெரிய வீடாக காணப்படுது. 3 அறை விராந்த கிச்சன் என்று சொல்கிற அமைப்பில் காணப்படுது. நாங்கள் வீட்டுக்குள்ளே சென்று வீட்டையும் பார்வையிட்டு காணொலியை நிறைவு செய்து கொள்வோம். இப்போ வீட்டுக்குள்ளே போவோம். வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு ஹோல், வெளி ஹோல் சீமேந்தாக காணப்படுது. அரைச்சிவர் அழகான முறையில் வச்சு கட்டியிருக்கணும். அப்படியே நாங்கள் வந்தோம்னு சொன்னால் சமையலறை 2 அறைகள் காணப்படுது. நாங்கள் நிலத்துக்கு பாருங்கள் மாவுள் பதிச்சிருக்கணும். மேலே அழகான லெவல் சீட்டும் அடிச்சிருக்கணும். பாருங்கள், கதவுகள் எல்லாமே அரைக்கையான முறையில் போடப்பட்டிருக்குது.
பாதுகாப்பான வீடாகவும் காணப்படுது. நாங்கள் சாமி அறைக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் சாமி அறை பெயிண்ட் எல்லாம் அடித்து அழகாகவே இருக்குது. அதை தவிர 2வது அறையும் வந்து கதவெல்லாம் போடப்பட்ட அறிக்கையாக இருக்குது. சமையல் அறையும் வந்து கதவெல்லாம் போடப்பட்டு உள்ளுக்கு தட்டுகள் எல்லாம் அழகான முறையில் கட்டியிருக்கணும். சிங் தட்டுகள் எல்லாம் மார்பிள் பதிச்சிருக்கணும். இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 3வது அறை 3 அறைகளுமே ஒரே அளவு திட்டமாக காணப்படுது. இந்த பகுதி வந்து கடையினுடைய பின்பகுதி. நீங்கள் கடைக்குள்ளேயும் வந்து இதுக்குள்ளால் கடையையும் பயன்படுத்தி கொள்ளலாம். கடை உள்ளுக்கு பூசி இருக்குது. நான் குறிப்பிட்டிருந்தது போல் உள்ளுக்கு பூசி இருக்குது. ஆனால் வெளிப்பகுதி நீங்கள் பூசிக்கொள்ள வேண்டியிருக்கும். அதுவரை இந்த பகுதி அட்டாச் பாத்ரூம் கட்டுவதற்காக விடப்பட்டிருக்கிறது. நீங்கள் மேற்கொண்டு வந்து அட்டாச் பாத்ரூமை கட்டி எடுத்துக்கொள்ள முடியும். இந்த பகுதி தான் நான் குறிப்பிட்டிருந்தது போல் அரை சிவர் வைக்கப்பட்டிருக்குது. மதிலுக்கு மேலே நீங்கள் உயரமாக கட்டிக்கொள்ள வேண்டும். லிண்டர் மட்டத்தோடு நிப்பாட்டியிருக்கணும். இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2,80,00,000 என்று உரிமையாளர் கூறியிருக்கிறார். மேற்கொண்டு கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளலாம். நல்ல ஒரு டவுன் ஏரியாவில் இந்த காணி இருக்கிறதுனால இதனுடைய விலை இவ்வாறு அமைந்திருக்கிறது. மேற்கொண்டு கதைத்து பேசி எடுத்துக்கொள்ள முடியும். இதே போன்று நீங்களும் உங்களுடைய காணிகளை விற்பனை செய்ய வேண்டுமா இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர நான் தயாராக இருக்கிறேன். டோனெல்லாம் போட்டு வந்து உங்களுக்கு அழகான முறையில் வந்து விளம்பரம் செய்து தர முடியும். இந்த காணி வந்து பிடித்திருந்தால் திரையிலே கொடுத்திருக்கும் தொலைபேசி இலக்கம் என்னுடைய தொலைபேசி இலக்கம். அழைப்பை ஏற்படுத்துங்கள். நேரடியாக சென்று பார்வையிட்டு மேற்கொண்டு கதைத்து பேசி நல்ல ஒரு விலைக்கு இதை வாங்கித்தர நான் தயாராக இருக்கிறேன். நன்றியுறவுகளே, அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.